ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய உடைச்ச முட்டை குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த குழம்பு செய்கிறதுக்காக மசாலா அரைச்சிடலாம். நான் இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு 4 வத்தல், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு 6 7 சின்ன வெங்காயம் இப்போ 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நம்ம லைட்டாக குறப்பாக அரைச்ச போதும். ரொம்ப குறப்பாக அரைக்கூடாது, ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். லைட்டாக குறப்பாக அரைச்ச போதும். லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் போதும். உங்களுக்கு ரொம்ப அந்த குழம்புல குறப்பாக ஒரு மாதிரி இருந்தாலும் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டாக வேணாலும் அரைச்சிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். அடுத்தால நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு 3-4 சின்ன வெங்காயம் போல் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்து வதக்கிடுறேன். ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இதில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம தாளித்து வதக்கிட்டு மசாலா சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் முட்டை சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் பேஸ்ட்டு சேர்த்து ஒருக்க மட்டும் லைட்டாக அப்படி கலந்து விட்டுறலாம். மசாலா கூட கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம். இப்போ குழம்பு பச்சை வடை போகிறது வரை நல்லா கொதிச்சாச்சு. இனி இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்த இடத்துல இன்னொரு முட்டை சேர்க்க வேண்டாம், தள்ளி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு இதை கலந்து விடக்கூடாது. கலந்து விட்டால் முட்டை கரைஞ்சிடும். அதனால் முட்டை சேர்த்தோடனே சிம்மில் போட்டு நம்ம மூடி வச்சு நம்ம இதை வேக வைக்கணும். இது ஒரு 5-10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை ரொம்ப கிளறவும் கூடாது, சிம்மில் வச்சே வேக வச்சுக்கணும். 5-10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உடைச்ச முட்டை குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.